வணக்கம் தோழர்களே. நாம் இப்பொழுது சமீபத்தில் வெளிவந்த இயக்குனர் திலகம் திரு மாரி செல்வராஜ் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த பைசன் எனும் காலமாடும் திரைப்படத்தை பற்றி நம்முடைய கருத்தை பகிர்கிறோம். இப்படத்தின் கருவானது தமிழ்நாட்டில் உள்ள தென்கோடி பகுதியில் இருக்கின்ற கிராமப்புறங்களில் எவ்வாறு சாதிய மோதல்கள் இருக்கின்றன, அதிலிருந்து ஒரு இளைஞன் அந்த கிராமத்தில் இருந்து எவ்வாறு அந்த சாதிய மோதல்களுக்கு இடையில் ஆட்பட்டு விளையாட்டுத் துறையில் முன்னேறி வருகிறான் என்பதே இதனுடைய மைய கருத்தாகும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அப்பகுதியில் இருந்த பசுபதி பாண்டியனுக்கும் வெங்கடேச பண்ணையாருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு பின்னாட்களில் அது அந்த இரு சமூக மக்களிடையே சாதிய மோதலாக வெடித்தது. இந்த சாதிய மோதல்களுக்கு இடையில் அந்த இருவேறு சமூக மக்களும் சம்பந்தப்படாத சமூக மக்களும் பாதிப்படைந்தனர். அவ்விதத்தில் தான் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒரு இளைஞன் கபடி விளையாட்டில் ஆர்வம் கொண்டு மிகவும் சிறப்பாக விளையாடினான். இருப்பினும் அந்த சாதிய மோதல்கள் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வாறு பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தியது என்பதும் ஒரு கருவாக உள்ளது. இயக்குனர் திலகம் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு இடத்தில் மிகவும் அழகாக, வெங்கடேச பண்ணையார் அவர்கள் உயர்தட்டில் பிறந்திருந்தாலும் அவர் இந்த இளைஞனுடைய விளையாட்டை பார்த்து அவனுடைய திறனை கண்டு அவனை அழைத்து அவனுக்கு தனது கபடி குழுவில் மாவட்ட அளவில் விளையாடுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அப்பொழுது அந்த இளைஞனின் தந்தை அவரிடம் கேட்கிறார், எங்களுக்கு இதில் சந்தேகமாக உள்ளது, எங்களுக்கு எப்படி நீங்கள் உயர் வகுப்பில் பிறந்த நீங்கள் வாய்ப்பு அளிக்கிறீர்கள், இதுவெல்லாம் புதுசாக உள்ளதே என்று கூறுகிறார். அதற்கு அந்த வெங்கடேச பண்ணையார் அவர்கள், நான் உங்களது ஜாதியை பார்க்கவில்லை, உன் மகனுடைய விளையாட்டு திறனைத்தான் பார்த்தேன், அவனுடைய ஆளுமையைத்தான் பார்த்தேன், எனவேதான் நான் அவனுக்கு இந்த வாய்ப்பை வழங்குகிறேன் என்று கூறுவார். ஒரு இடத்தில் இந்த ஜாதியானது எங்களுக்குள் எப்படியோ வந்துவிட்டது, நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எங்களுக்குள் வந்துவிட்டது, அதை காப்பாற்றுவதற்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம், இதில் எது நியாயம் எது தவறு என்று நாங்கள் யோசிக்கவில்லை, ஆனால் உன்னுடைய மகனுடைய விளையாட்டு திறனை பார்த்துதான் இந்த வாய்ப்பை வழங்குகிறோம் என்று மிகவும் சிறப்பாக கூறியிருப்பதில், ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து அந்த மக்களுக்காக போராடக்கூடிய இன்னொரு தலைவன் பசுபதி பாண்டியன் அவர்கள் ஒரு இடத்தில் இந்த இளைஞனுடைய காதலிக்கு வேறு ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கும் பொழுது அவருக்கு அந்த தகவல் தெரிந்தவுடன் கேட்கிறார், ஏன் இவ்வாறு செய்கிறேன் என்று. அதற்கு அந்த பெண்ணுடைய அண்ணன் கூறும் பொழுது, அவன் யாரை காதலிக்கிறான் என்று தெரியும் அவங்களுக்கு, அவன் அந்த எதிர் தலைவனுடைய ஆதரவில் வளர்ந்த ஒரு இளைஞனை காதலிக்கிறான் என்று அவன் கூறும் பொழுது அதற்கு அந்த பசுபதி பாண்டியன் அவர்கள் மிகவும் கடுமையாக கண்டிப்பார். ஏனென்று சொன்னால், ஒரு இளைஞன் எவ்வாறு உயர்ந்து மேலே செல்கிறான் என்று அவனுடைய திறனைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அவன் யார் மூலமாக போகிறான் என்று பார்ப்பது தவறாகிவிடும் என்று மிகவும் இவ்வாறு இருபெரும் தலைவர்களும் இரு சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்களும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் என்பதை திரு மாரி செல்வராஜ் அவர்கள் மிகவும் அருமையாக காட்டியிருப்பார். அதே வேளையில் ஒரு சமயத்தில் திரு வெங்கடேச பண்ணையார் அவர்களை தாக்குவதற்காக எதிரிகள் தாக்க முற்படும் பொழுது பெரிய அளவில் காயங்கள் மற்றவர்களுக்கு ஏற்படும். வெங்கடேச பண்ணையார் அவர்கள் தப்பித்து விடுவார். அந்த இடத்தில் இருக்கிற மற்றவர்கள் அனைவரும் இந்த இளைஞனை, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த இந்த விளையாட்டு இளைஞனை தவறாக பார்ப்பார்கள். உடனே வெங்கடேச பண்ணையார் அவர்கள், நீ இங்கிருந்து சென்று விடு, இனிமே இங்கு இருந்தால் அது சரியாக இருக்காது என்று அவனை அனுப்பி விடுவார். அந்த இளைஞன் மிகவும் வேதனையோடு வலியோடு தன்னுடைய வீட்டிற்கு தன்னுடைய தந்தையிடத்தில் கேட்பான், ஏன்பா இப்படிலாம் நடக்குது, நாம் பிறப்பதற்கு முன்பாகவே இங்கு நம் மீது ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள், நான் நல்லவனா கெட்டவனா என்பதை நான் என்னுடைய பிறப்பை வைத்து எப்படி அவர்கள் முடிவு செய்கிறார்கள் என்று அவன் மிகவும் வருத்தப்படுவான். இன்னொரு இடத்தில் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் மிகவும் சிறப்பான ஒரு காட்சி என்னவென்று சொன்னால், அந்த இளைஞனுடைய ஆசிரியர், விளையாட்டு பயிற்சி ஆசிரியர் அவனை அழைத்து கொண்டு போய் ஒரு உணவகத்தில் சாப்பிட வைக்கும் பொழுது அந்த ஆசிரியர் வேறு சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் அந்த சமூகத்தை சார்ந்த மற்ற இளைஞர்கள் அந்த ஆசிரியரிடத்தில் கேட்பார்கள், யாரு நம்ம பையனா அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய மாணவன் தான் என்று அவர் சொல்லுவார். மேலும் அவர்கள் கேட்பார்கள், மாணவன் என்றால் நம்ம பையனா வேற பையனா என்று கேட்பார்கள். அதுக்கு அந்த ஆசிரியர் மிகவும் அருமையாக சொல்வார், நீ சொத்தை தானே திங்கிற, வேற ஏதாவது திங்க வந்தியா அப்படின்னு சொல்லி. அப்ப மிகவும் நேர்த்தியாக மாரி செல்வராஜ் அவர்கள்
தனக்கே உரிய பாணியில் சாதிய பிம்பத்தை உடைக்க வேண்டும், சாதிய வேறுபாடுகளை களைய வேண்டும் என்பதில் மிகவும் சிறப்பாக காட்சி அமைத்திருப்பார். இறுதியாக அனைத்து கஷ்டங்களையும் தாண்டி தாண்டி ஒவ்வொரு படியாக மேலே ஏறி இறுதியில் அவன் இந்திய நாட்டிற்காக விளையாண்டு ஒரு மிகப்பெரிய அளவில் இந்தியாவிற்கு வெற்றியை சூடி தருவார் என்பதே இந்த படத்தின் வெற்றியாக அமைகிறது. இதில் ஒரு சிறு மாறுபாடு என்னவென்று சொன்னால், இந்த படத்தில் கதாநாயகன் மற்றும் கதாநாயகிகளுக்கு இடையில் காதல் காட்சிகள் அந்த அளவிற்கு இல்லை என்று பொதுமக்களிடையே சிறு விமர்சனம் உள்ளது. நன்றி.